அதனால செத்து போனவங்க எல்லாம் வர முடியாது. மக்கள் மத்தியில் இந்த பேர் இருக்குது. அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். மையத்து வீட்டுல மௌத்தா போனவரை ஒரு ஆள் கண்டு இருப்பார். அடக்கி 3வது ஆண்டு அவரை ஒருத்தர் கண்டு இருப்பார். மையத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்டாட்டிக்கு அவர் இருமி கணச்சின பழமை அவர் எப்படி செய்வாரு? அன்னைக்கு ஒருவர் இல்ல பாப்பா இருமிட்டு வந்தாரு, காலில் விழுந்துட்டு அப்படியம்பா சத்தம் கேட்கும், காட்சி தெரியும். இது நடக்கும். இது நடந்தோன்னா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் பழைய காலங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த வீட்டுக்கு வெளியில பக்கத்துல ஒரு பந்தல் ஒன்று போட்டு அதுலதான் குளிப்பாட்டுவாங்க மையத்தை. இப்ப வீட்டுக்குள்ளேயெல்லாம் நம்ம குளிப்பாட்டிட்டு போறோம். ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, மையத்தை வீட்டுக்கு வெளியில ஒரு பந்தல் போட்டு, ஒரு தொத்து ஒன்று போட்டு, ஒரு பந்தல் ஒன்று இறக்கி அதுல கயிற்று கட்டில், இந்த கயிறு போட்டு கட்டில எடுத்திருப்பாங்க. அதுல வாழை மடல் அடுக்கி, அந்த கயிறு முதுகுல தடம் பிடித்திரும் இல்லையா, அதனால வாழை மடல் அடுக்கி அந்த வாழை மடலுக்கு மேல மையத்தை வச்சு குளிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, வளைச்சு சீலையை போட்டு மறைச்சிருவாங்க. மறைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. தண்ணி வச்சு, ஏன்னா ஒரு 3 நாளைக்குள்ள அவர் வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாராம் குளிப்பாட்டின இடத்துல மௌத்தானவர். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உங்க ஊர்ல இருந்துச்சே தெரியாது, பரவலாக இருந்துச்சு. 3 நாளை பிறகுதான் அதை போய் பார்ப்பாங்க. 3ஆம் கத்தம் கொடுத்தது பிறகு அதை போய் பார்ப்பாங்க. தண்ணி பாதி குறைஞ்சு போயிருக்கும். தண்ணி குறைஞ்சிருக்கும், குடிச்சிட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம். பார்க்க மாட்டாங்க, பூனை வந்த காலாடி எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. தண்ணி குறைஞ்சதுக்கு காரணமே அதுதான். பூனை நாய் வந்து குடிச்சிட்டு போய், வெளியில தண்ணியை வச்சா எது வந்து குடிக்கும் தெரியாத உங்களுக்கு. வெறும் சீலையை மட்டும் மறைச்சு வச்சுட்டு தண்ணி குறைஞ்சிட்டோம் பெரிய அற்புதம் கேட்கிறாங்க. இங்க வந்து அவன் குடிக்கணுமா? இந்த கடலு குளம் எல்லாம் தெரியுறது இல்லையாமா அவருக்கு. இந்த மௌத்தா போனவர் தண்ணி குடிக்கிறாருந்தா குளிப்பாட்டு இடத்துல நீங்க கொஞ்சாண்டு வச்சு அந்த கோப்பைக்குள்ளதான் குடிக்கணுமா? ஆனா வரும்போது எத்தனை நீர்வீழ்ச்சி இருக்குது, கூடா குடிச்சிட்டு போகலாம் இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து என்ன நடக்குது, இவங்களோட மூட நம்பிக்கையில என்ன செய்யறாங்க, வச்சிருக்காங்க. அதனால அவங்க கண்ணுக்கு தெரியுது, உருவம் தெரியுது, அடுத்தது என்ன காதுல விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சொல்றது ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லி. அதாவது இளவிறக்கம் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் அவர் மௌத்தா பணத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. இன்னைக்கு மாதிரி போற இன்னொரு பயணிக்கு இல்லை, அதுல வரும் அது ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் கூடும். அந்த ஸ்ட்ரெஸ் கூடின உடனே அவங்களுக்கு ஹலுசினேஷன் ஏற்படும். ஹலுசினேஷன், விஷுவல் ஹலுசினேஷன், ஆடிட்டரி ஹலுசினேஷன் என்று சொல்றது. இது வந்து 3 மாசத்துக்கு மேல நீடிச்சா தான் ட்ரீட்மெண்ட் செய்யணும். மனநோயாகும் 3 மாசத்துக்குள்ள சாதாரணம் தான். பொண்டாட்டி மௌத்தா போனா மாப்பிள்ளைக்கும், மாப்பிள்ளை மௌத்தா போனா மனைவிக்கும், புள்ள மௌத்தா போனா அம்மாவுக்கும்,